தற்போதைக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளர் யார் அப்படின்ற கேள்விக்கு பதிலே கிடைக்காத மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டும் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் இல்லை அப்படின்றதுக்கான அத்தாட்சிகளை கொடுத்துருக்கு. வர 12ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்காங்க சார். அந்த கூட்டத்தில் தேர்தல் சீர்திருத்தம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மேலே வந்திருக்கிற கம்ப்ளைண்ட்ஸு எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாத்துக்குமே தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த பட்டியலில் அதிமுக கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துல யாரோட பேரையுமே தேர்தல் ஆணையம் போடலை. அதுக்கு கட்சியிலிருந்து தகவல் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சசிகலா தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்ற நோக்கில் அங்கே எல்லாருமே உத்தரவுகள் பிறப்பிச்சுட்டும் அந்த உத்தரவுகளை ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க. பட் அவங்கள பொதுச் செயலாளராக நியமித்தது செல்லாதுன்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு தரப்புலையும் அவங்களோட வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ தேர்தல் ஆணையம் அதிமுகவோட பொதுச் செயலாளர் யாருன்னே தெரிலன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கிறப்போ சசிகலா அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு தான் கணக்காகுது. ஸோ இது என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் சசிகலாவோட ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் ஃபெரா வழக்கில் கண்டிப்பாக நீங்கள் சுதாகரனை ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி மலர்மதி அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். எந்த ஒரு வழக்குன்னா அந்நிய செலாவணி மோசடி வழக்கு. அதில் பெங்களூர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிற சுதாகரன் கண்டிப்பாக 19 அன்னைக்கு ஆஜர்படுத்தப்படணும். முதல்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ சுதாகரன் எங்கன்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கேட்டிருக்காங்க. பெங்களூர் ஜெயிலில் இருக்காருங்க, பாதுகாப்புனால நாங்கள் அவர் ஆஜர்படுத்த முடியலன்னு சொல்லி அமலாக்கத்துறை வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, 19 அன்னைக்கு கண்டிப்பாக அவர் ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து தினகரன் மீதான விசாரணைக்கு வந்தப்போ அவர் ஏன் ஆஜராகலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேற ஒரு வழக்கில் கைதாகி டில்லி தீஹார் ஜெயிலில் அவர் இருக்காருங்க, அதனால் வர முடியலன்னு சொன்னதுக்கு அந்த வழக்கு பற்றியும் அந்த கைது தொடர்பாக மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கேன். அந்த மனு எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வழக்கறிஞர் கொடுத்த பதிலையும் ஏற்றுக்காம 2 வாரங்களுக்குள்ள மனுவை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாஸ்கரன் ஆஜராகியிருக்கார் எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில். தற்போதைக்கு அந்த ஒரு வழக்கு ஜூன் 7க்கு தள்ளி வச்சு உத்தரவிட்டிருக்காங்க சார். மொத்தத்தில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு கோர்ட்லேயே மாறி மாறி ஏறிட்டு இருக்காங்க. போராத காலம் அப்படின்னு தான் சொல்லணும் சார். இருக்கு உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.